படத்தோட வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயனோட லைன் அப்ல அடுத்தடுத்து நிறைய படங்கள் இந்த வருஷம் மட்டுமே ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அந்த வகையில ஏஆர் முருகதாஸ் கூட மதராசி படமும் சுதா கொங்காரா டைரக்ஷன்ல உருவாக்கிட்டு இருக்க பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிவகார்த்திகேயனோட பர்த்டே சார்பா பராசக்தி படத்தோட பிடிஎஸ் வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் எவ்வளவு ஃபிட்னஸா இருந்திருப்பாரு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில அமரன் படத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை அஃபிஷியலா படக்குழுவினர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல சிவகார்த்திகேயன் செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் ஸ்பெஷலா தன்னோட மகனான குகன்தாஸையும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு. அமரன் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றதா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. தனக்கு கிடைக்கிற சின்ன கேப்பாக இருந்தாலும் தன்னோட ஃபேமிலியை போய் மீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தான் அமரன் படத்தோட ஷூட்டிங்ல இருந்து பாதியிலே அவங்களோட ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வகையில் இப்போ அவங்களோட மகனான குகன்தாஸையுமே கூட்டிட்டு போயிட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. புஷ்அப் பண்ணும்போது தன்னோட தோல் மேலே மகனை உட்கார வச்சு புஷ்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்காரு. அது கூட சேர்ந்து அமரன் படத்துக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவையுமே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஆல்ரெடி ஆராதனா குகன்தாஸ் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்க நிலையில 3வதா பவன் அப்படின்ற பாய் பேபி பிறந்திருந்தாங்க. மேலும் 3வதா மகன் பிறந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகேயன் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தன்னோட 3வது மகனான பவனோட நேமிங் செர்மனியை செம்ம கிராண்டா நடத்தி முடிச்சிருந்தாரு. மேலும் சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரியே படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு கிடைக்கிற எல்லா டைமையும் ஃபேமிலி கூட தான் அவர் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சிவகார்த்திகேயனுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.